வாங்கிறதுக்கு ரெடியாகி நம்ம ஐயனார் குடும்பமே வீட்டை விட்டு வெளியே வர்றப்போ அங்கே வீட்டுக்கு வெளியே நடேசனோட பணம் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து ரெடியாக நின்று நடேசன் கூட சண்டை கட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சோழன் பாண்டி எல்லாருமே சேர்ந்து யார நீங்கள் இங்கே எதுக்குடா வந்து இத்தனை பேர் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் சண்டையை நிறுத்திட்டு இருக்கிறப்போ தான் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா 3 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு தான் இந்த வண்டி வாங்கியிருக்காரு, மீதி 3 லட்சம் இருக்குது, அதை மாதம் இஎம்ஐயில் கொடுக்குறதா தான் பேச்சு. அப்புறம் இந்த 2 மாதம் எந்த பணமே வரல, கேட்டால் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் பதில் சொல்கிறாரு, பணம் இல்லை இருந்தால் கொடுப்பேன்ல அப்படிங்கிறாரு. இது என்ன பார்க்காத, நீங்கள்லாம் படித்த பசங்க தானே, சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லி வந்தவங்களாம் கேட்குறாங்க. அப்போது நிலாவுக்கு அங்கிள் என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. நடேசன் வந்துட்டு, அம்மா இந்த மாதம் காசு இல்லைம்மா, அதனால தான்மா அடுத்த மாதம் கட்டிடுறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே அவனுங்க ரோட்டிலேயே என்னை மிரட்டினானுங்க, திருப்பி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்க. என்ன அங்கிள் நீங்கள் காசு கொடுத்துருந்தா எதுக்கு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் காசு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க அவங்க. அப்போது பல்லவர் வந்துட்டு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அந்த வண்டி வாங்கி அவர் என்ன பண்ண போகிறாரு, யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு பைசா கூட வீட்டுக்கு கொடுக்கறதில்ல, அவர் அந்த வண்டி வச்சுருந்தா என்ன, இல்லாமல் இருந்தால் நீங்களாவது அட்லீஸ்ட் வராமல் இருப்பீங்க தானே, அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க சார் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறா. ஆனால் நடேசன் இருந்துட்டு, டேய் வண்டி என் உயிருடா, என் மூச்சுடா, அதை போய் எப்படா நான் கொடுப்பேன், நீ என்ன தண்ணி போடுறான்னு தானே, இனிமேல் போட மாட்டேன்டா, இது உன் மேலே சத்தியம்டா அப்படிங்கிறாரு. ஆமாம் அன்னி மேலே சத்தியம் பண்ணி அதை நடந்துருச்சு, நீ அடுத்து என் மேலே தான் பாக்கியா, தயவு செஞ்சு போயிருங்க வெளியே, வீட்டிலேயே இருக்காதுங்க, இந்த ஆள் போட்டு கொலை பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டி அடிக்க போகிறான். சோழனுக்கும் கோபம் வருது. இதையெல்லாம் தடுத்து சேரன் தான் நிறுத்திட்டு இருக்கிறாரு. அப்போது சேரன் அவங்களுக்கு என்ன தான் பண்ணுறது, திடீர்னு வந்து காசு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ அவங்க இருந்துக்கிட்டு, ஏன்பா ஒரு மாத தவணையாவது 35,000 அதையாவது கொடுங்கப்பா நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லவும், அவ்வளோ வருதா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா 10 மாதத்தில் முடிய வேண்டியது, நீங்கள் காசு எடுத்து கொடுங்க, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம், நீங்கள் எங்கே வெளியில் போகணுமோ போங்க, இல்லைன்னா அந்த ஆளை வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிலா இருந்துக்கிட்டு, இது ரொம்ப அசிங்கம், நமக்கு டிவி இல்லைனாலும் அப்புறமா வாங்கிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுடலாம், இங்கே பார் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாமே நம்ம வீட்டை தான் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா வந்து டிவி வாங்குறதுக்காக வச்சுருந்த 35,000 எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஏம்மா கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி தன்மையாக நடத்துக்க சொல்லுமா, கடனும் வாங்கிட்டு இந்த மாதிரி திமிரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, என்ன நடேசா உனக்கு ரொம்ப தான் ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போது நடேசன் பார்த்துட்டு, இவனுங்களுக்கு எதுக்குமா நீ பணம் கொடுத்த, அவனுக்கு கொடுத்துருக்கவே கூடாது, எத்தனை காசு எச்சு வாங்கிட்டாங்க தெரியுமா என்கிட்ட, அன்னைக்கு வந்து தண்ணி போட்டதை பூரா என் காசு செலவு பண்ணானுங்க அப்படிங்கவும் பல்லவனுக்கு வந்துச்சு பாரு கோவம். அவங்களே உங்கள் காசு தானே செலவு பண்ணுறாங்கன்னு தெரியுது, அப்புறம் ஏன் நீ வீட்டுக்கு விட்ட, வீட்டு இன்னுமே கவிச்சி போகலை. பல்லவன் அவங்க போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு பல்லவன் பயங்கரமாக அழுகிறான். நிலா போய் சமாதானப்படுத்துகிறாங்க. பல்லவா ஏண்டா அழுகிற அப்படின்னு. அண்ணி ரொம்ப வருஷம் ஆரம்பிச்சு இப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல டிவி வருதுன்னு, என்னென்ன கம்பெனி எத்தனை பார்த்து வச்சுருந்து தெரியுமாங்க அண்ணி, எல்லாம் இந்த ஆள்னால போச்சு. இந்த ஆள் நம்ம வீட்டுக்கு என்ன தான் பண்ணியிருக்காரு, அதுவும் நான் ஆசைப்பட்டது எப்போவாது நிறைவேற்றிருக்கிறாரா இந்த ஆள் அப்படின்னு சொல்லி பல்லவன் அழுதுட்டுருக்குறா. நடேசனுள்ள வந்துட்டு, டேய் மகனே சாரிடா, நான் பணம் கொடுக்கல, இந்த தடவை என் கையில் இல்லைடா, அதனால தான் கொடுக்கல, நான் வந்து அடுத்த மாதத்துலேருந்து இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு நாளும் ஒரு பிரச்சனைக்கும் இதையே தான்டா சொல்கிறேன், நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், போய் எங்காவது தொலைய, எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிற அப்படின்னு சொல்லி பல்லவன் நடேசனை பயங்கரமாக திட்டி அனுப்புகிறான். ஆனாலும் அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாரு, எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால. இங்கே சேரன் வந்து கிளம்பி போயிட்டாரு ராமேஸ்வரம். அங்கே வந்து எங்கே இருப்பாங்க, நம்ம சந்தா என்ன சொன்னான், பஸ்ஸில் தானே வருவேன்னு சொன்னான்,
இல்லை ட்ரெயினில் வருவேன்னு சொன்னான். அப்போது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் நின்னோன்னா அவங்க ரிலேஷன்லாம் வந்தாங்கன்னா சந்தாவை நம்ம எப்படியும் பார்த்துடலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனே போய் நின்றுட்டுருக்காரு சேரன். அவர் பாவோ யார் வந்தாலும் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு சந்தாவுக்காக. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நிலா கூப்பிட்றாங்க, அண்ணா எங்கே இருக்கீங்க? இங்கே ராமேஸ்வரம் வந்துட்டேன்ப்பா. இங்கே சந்தா ட்ரெயினில் தானே வரேன்ச்சு, அதனால் அங்கேருந்து வர்ற ட்ரெயின் எல்லாம் பார்த்து பார்த்து நின்றுட்டே இருக்கேன்ப்பா. இன்னும் இது வரைக்கும் சந்தாவை பார்க்கலப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாங்கண்ணே, சரி சரி பார்த்து பத்திரமா இருங்க. எதுவும் பிரச்சனை இது ஆயிர போதுங்கண்ணே. அவங்க ஃபேமிலியிலலாம் பார்த்து நீங்கள் பார்த்து இருந்துட்டு சந்தா கூட பேசிட்டு வாங்கண்ணே, நான் இங்கே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிப்பா நான் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா நடேசன் வந்து அமைதியாக வீட்டு விட்டு வெளியே கிளம்புறாரு. இங்கே பல்லவன்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். சே இந்த ஆளெல்லாம் எதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்? சே நீ இல்லாமல் இருந்தால் கூட நம்ம நிம்மதியாக இருப்போம்ல. எங்கள் அம்மா ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. சை அப்படின்னு சொல்லி பேசுகிறான். டேய் பல்லவா அமைதியாருடா அப்படின்னு சொல்லி நிலா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு போயிடுறாரு. பாண்டியும் நடேசன் மேலே பயங்கர கோவம். அதனால நடேசனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பாண்டியும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ சோழன் வந்து வண்டி வாடகை கிடச்சிருக்குதுன்னு சொல்லி வெளியில் போயிட்டாரு. போன நடேசன் டெம்போ எடுத்துகிட்டு போகிறாரு. எப்போவுமே சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறவர் டெம்போ எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போய் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் போய் திரும்பி சர்ன்னு வேகமாக ஓட்டிகிட்டு வர்றாரு. இப்போ எதுக்கு இவர் பறக்க ஓட்டிகிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி பல்லவன் கத்துறா. வந்து டெம்போவை திருப்பி நிறுத்துறாரு. நிறுத்தும்போது பார்த்தா உள்ள ஃப்ரிட்ஜு டிவி அந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த பல்லவன், யோ எங்கேயா இதையும் போய் கடனுக்கு வாங்கிட்டு வந்தியா, எங்காவது பழைய இதில் தூக்கிட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. டேய் மகனே பாருடா, அட்டைப்பெட்டியோடு இருக்குது, இதெல்லாம் புதுசா பழசா? நீ பார்த்து வச்சுருந்தில்ல ஃபோனில், அதெல்லாம் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பேரை சொல்லியே கடையில் கேட்டேன். அவங்கள இதுவாக தான் இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாடுறா ஜம்முன்னு கொண்டு வந்து இறக்கியிருக்கிறேன்னா, இந்தாங்க எடுத்து உள்ள வைங்களா, ஃபிட்டிங்க்கு ஆள் தாட்டி விட்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கு ஒரு மாதிரி வாயை பொழந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இது அங்கிளா இது அப்படின்னு. என்ன அங்கிள் இதையும் கடனில் வாங்கிட்டு வந்துட்டிங்களா? நாங்கள் திட்டுவோன்னு சொல்லி எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக கடையில் இஎம்ஐயில் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இல்லை, இங்கே பார் ரொக்க காசு கொடுத்து இந்தா பில்லை பார், பில்லோடு வந்திருக்கிற, இந்தம்மா பில்லை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கெத்தாக கொடுக்குறாரு. நிலாவுக்கு ஆச்சரியம். அப்போ ஏன் கடங்காரங்க வந்து கேட்டப்போ நீங்கள் பணத்தை கொடுக்கவே இல்லை, அது இது கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கீங்க, அது இருக்கட்டும். இந்த மாதம் எப்படியே அவனுங்களை சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டோம்னா நம்ம இந்த பொருளெல்லாம் வாங்கிடலாம். இனிமேல் மீதம் வருமல்ல காசு, அதை வச்சு நான் வந்து கடங்காரனுக்கு பணம் கொடுத்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு அதுக்குள்ளே இப்படி வீட்டுக்கு வருவானுங்கன்னு தெரியல. அதுவும் நீங்கள் சேர்த்து வச்சுருந்த காசை எடுத்து கொடுத்து இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியலம்மா. அதனால தான் சரி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எங்கிட்ட இருந்த காசு எல்லாம் சேர்த்து தாமா வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் தான் தண்ணி போட்டு செலவு பண்ணிட்டேன். அது போக வண்டி ஓட்டி நல்ல காசு வருது, அது எல்லாமே சேர்த்து வச்சு தான் இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்கிறேன். பாருமா போதுமா அப்படின்னு. அங்கிள் என்ன அங்கிள் திடீர்னு ஒரு மாதிரி டாப்புக்கு போகிறீங்க, திடீர்னு ஒரு நாள் பாதாளத்துக்கு போகிறீங்க, என்ன அங்கிள் உங்களை எப்படி? அம்மா நான் ஏதோ சத்தியத்துக்கு அப்புறம் ஒரு நாள் குடிச்சிட்டேம்மா, இன்னையெல்லாம் என்றைக்கும் குடிக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்க்கலாம் அதையும் அப்படிங்கிறாங்க நிலா. இப்படி தான் இந்த கதை நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.